தான் பல்வேறு இலக்கியங்கள் ஆற்றுப்படை என்று அமைந்திருக்கின்றன. அதற்கெல்லாம் முன்னோடியாக இருப்பது திருமுருகு ஆற்றுப்படை. இது ஆற்றுப்படை என்ற பொருளே நமது பிறவியை, பிறவித்தலையை, நமது துயரத்தை அறுக்கின்ற படை என்பதாலும் ஆற்றுப்படை நமக்கு இகலோகத்திலே எல்லா விதமான வளங்களும், பரலோகத்திலே நமக்கு முத்தியும் தந்து ஆறுதல் அளிக்கின்ற படை என்பதாலும் அது ஆறுபடை. ஆக ஆறுபடை. சங்க இலக்கியங்களிலே மேல்கணக்கு நூல்கள் 18, கீழ்கணக்கு நூல்கள் 18. இந்த மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்லும் பொழுது அது 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டு முதலில் வருகிறது. அதில் முதலாவதாக வருவது திருமுருகாற்றுப்படை. அதனால் மட்டும் முதல் என்று சொல்லவில்லை. முதல்வனாகிய இறைவனை பற்றி பாடியிருக்கக்கூடிய இலக்கியம் சங்க இலக்கியங்களிலேயே இறைவனை போற்றி இறைவன் பெயரால் அமைந்த ஒரே ஒரு நூல் இலக்கியம் எது என்று பார்த்தால் அது திருமுருகாற்றுப்படை. இது பக்தி இலக்கியங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்வது திருமுருகாற்றுப்படை. அது மட்டுமல்ல, பெரிய புராணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் முன்னடி எடுத்து கொடுத்ததும் இந்த திருமுருகாற்றுப்படைதான். எவ்வாறு சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் எவ்வாறு தொடங்குகிறது என்று பார்த்தால், உலகம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ் இருக்கும். ராமாயணம் எப்படி தொடங்குகிறது? உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையானவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று தொடங்குகிறது. இந்த உலகம் என்று சொல்வது வெறும் பூமியை மாத்திரமல்ல, நிலப்பரப்பை மாத்திரமல்ல, அதில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களையும் குறிக்கிறது. இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் நமது சனாதன பண்பாடு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகில் அனைவருமே நலமாக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடியது. அங்க 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட இந்த பெரிய புராணத்துக்கும் இந்த கம்பராமாயணத்துக்கும் முன்னோடியாக, அதிலிருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறத்தாழ 2200 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்ட திருமுருகாற்றுப்படையிலே உலகம் என்ற சொல்லை கொண்டு நக்கீரர் தொடங்குகிறார்.